சொந்த வீடு வாங்கணும், அதுவும் வந்து பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வாங்கணும் அப்படிங்கிறது என்னோட கனவு. நான் எதிர்பார்த்த ரேட்டில், எதிர்பார்த்த பட்ஜெட்டில் ஒரு வீடு கிடைக்குமான்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ப்ராஜெக்ட் பார்த்தோம். இங்கே வந்து பக்கத்தில் எல்லாமே ரயில்வே ஸ்டேஷனு, பக்கத்தில் எல்லாமே பக்கத்தில் நியர்பை இருக்கிறதுனால நான் வந்து இந்த ஃப்ளாட் அங்கே சூஸ் பண்ணியிருக்கேன். இடமும் சரி, எல்லாமே எனக்கு பெட்டராக இருக்குது. வாங்கலாம், இடமும் வாங்கலாம், நல்லா இருக்குது. இவ்வளோ கம்மி ரேட்டில் வேறு எங்கேயும் எனக்கு இடம் அமையல. மெயின் ரோடு பக்கத்தில், ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்துக்கும் பக்கத்தில் ரேட்டும் கம்மியாக இருக்குது. நம்ம வாங்கக்கூடிய விலையில் இருக்குது. கண்டிப்பாக வாங்கலாம். நீங்கள் வாங்க போகிறது முதல் வீடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மானியம் பிரதான் மந்திரி ஆவேஸ் யோஜனா அந்த திட்டத்தின் கீழே வந்து உங்களுக்கு சப்சிடியுமே நான் அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன். அது நானே பக்கத்துலேருந்து A to Z நானே பார்த்துக்கிறேன். சென்னையின் புறநகர்ல ரயில்வே ஸ்டேஷன் மற்றும் ஹைவேல இருந்து நடந்து போகிற தூரத்துல டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ் வீட்டு மனைகளை அறிமுகப்படுத்தி சேல்ஸ் பண்ணிட்டு வர்றாங்க வி ஸ்கொயர் நிறுவனம். ஒரு வீட்டு மனையை 15 லட்சத்திலிருந்தும், சிங்கிள் பெட்ரூம் தனி வீட்டை 25 லட்சத்திலிருந்தும், டபுள் பெட்ரூம் தனி வீட்டை 29 லட்சத்திலிருந்தும் வாங்கலாம். என்னோட பேர் வந்து சதீஷ். நாங்கள் கும்மிடிப்பூண்டி கோட்டக்கரில் குடியிருக்கிறோம். வாடகைக்கு வந்து வீட்டில் தங்கியிருக்கிறோம். என்னோடய சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி. நானும் என்னோட மனைவியும் இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சொந்த வீடு வாங்கணும், அதுவும் வந்து பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வாங்கணும் அப்படிங்கிறது என்னோட கனவு. நான் எதிர்பார்த்த ரேட்டில், எதிர்பார்த்த பட்ஜெட்டில் ஒரு வீடு கிடைக்குமான்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ப்ராஜெக்ட் பார்த்தோம். இங்கே வந்து 25 lakhஸில் சிங்கிள் பெட்ரூமில் வீடு கட்டி கொடுக்குறோம். 29 lakhஸில் டபுள் பெட்ரூமில் வீடு கட்டி கொடுக்குறோம் சொல்லி ஆட் போட்டிருந்தாங்க. அதை பார்த்து உள்ளே வந்தோன்னா உங்களுக்கு உள்ளே நிறைய ஃப்ளாட் இருக்குது. நம்ம கேட்குற ரேட்டில், நம்ம கேட்குற பட்ஜெட்டில் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. இடம் வந்து பார்த்து எங்களுக்கு பிடிச்சிருக்குது. அடுத்த டாக்குமெண்ட்டுக்கு நாங்கள் மூவ் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னொரு 6 மாதத்தில் இங்கே நாங்கள் வீடு கட்டி குடி வந்துடுவாங்க இந்த இடத்துல. சார், என் பேர் மகேஷ். நான் மயிலாடுதுறையிலேருந்து வந்திருக்கேன். நான் கும்மிடிப்பூண்டியில் ஒர்க் பண்ணுறேன். நான் எனக்கு ரொம்ப நாளாக வந்து சொந்த வீடு கட்டணும்னு ஒரு ஆசை. எனக்கு இந்த இடத்த பார்த்தோன்னே எனக்கு வந்து வீடு கட்டி இங்கேயே இருக்கலாம்ங்கிற மாதிரி எனக்கு பெஸ்ட்டாக ஃபீல் ஆச்சு சார். இங்கே வந்து பக்கத்தில் எல்லாமே ரயில்வே ஸ்டேஷனு, பக்கத்தில் நியர்பை இருக்கிறதுனால நான் வந்து இந்த ஃப்ளாட் அங்கே சூஸ் பண்ணியிருக்கேன். இடமும் சரி, எல்லாமே எனக்கு பெட்டராக இருக்குது. வாங்கலாம், இடமும் வாங்கலாம், நல்லா இருக்குது. சார், என் பேர் புருஷோத்தமன். நான் திருவண்ணாமலை மாவட்டத்தை வந்தவாசி பக்கத்தில் இங்கே கும்மிடிப்பூண்டில் ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயாக இருக்கேன். இங்கே மென போட்டிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். வந்து பார்த்தது சுற்றி ஃபென்சிங்லாம் நல்லா இருக்குது. இடமும் நல்லா இருக்குது. ஹைவேலேருந்து பக்கத்துலேயே இருக்குது. ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் கூட ஆகாது. ரயில்வே ஸ்டேஷன் அதே தான். மார்க்கெட்டு எல்லாமே பக்கம் இருக்குது. சார், இதோட ஒரு 2-3 இடத்துல இல்லை அதிகமாக கூட பார்த்துருக்கேன். இவ்வளோ கம்மி ரேட்டில் வேறு எங்கேயும் எனக்கு இடம் அமையல. மெயின் ரோடு பக்கத்தில், ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்துக்கும் பக்கத்தில் ரேட்டும் கம்மியாக இருக்குது. நம்ம வாங்கக்கூடிய விலையில் இருக்குது. கண்டிப்பாக வாங்கலாம். இந்த மனைப்பிரிவு பற்றி வி ஸ்கொயர் நிறுவனத்தின் மார்க்கெட்டிங் மேனேஜர் திரு ஆனந்த் அவர்களோடு நாம் நிகழ்த்திய நேர்காணல் அடுத்ததாக உங்கள் பார்வைக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. கும்மிடிப்பூண்டி சிட்டிக்கு உள்ளேயே ஒரு அழகான சைட் லான்ச் பண்ணியிருக்கீங்க. சைட்டுக்குள்ளேயே பார்க்குறேன் வீடுகள் இருக்குது. சைட்டுக்கு வெளியேவும் நிறைய வீடுகள் இருக்குது. பக்கத்துலேயே கும்மிடிப்பூண்டி சிட்டியே இருக்குது. நம்ம சைட்டு கரெக்டாக கும்மிடிப்பூண்டியில் எங்கே இருக்குது? எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ரெடில்ஸ் டு சென்னை டு ரெடில்ஸ் டு திருப்பதி போகிற ஹைவே பக்கத்துலேயே நம்மளுடைய லேண்டு இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஹைவேக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டி ரயில்வே ஸ்டேஷன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட். ஸோ நம்ம சைட்டு வந்து அந்த ஹைவேக்கு ஆப்போசிட்டில் ரயில்வே ஸ்டேஷன், இந்த பக்கம் நம்ம சைட்டுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளோ தூரம்? கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர்லேயே உங்களுக்கு கும்மிடிப்பூண்டி மெயின் ரயில்வே ஸ்டேஷனே உங்களுக்கு வந்துடும். அது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டி அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஒரு ஹப்பு மாதிரி தான் உங்களுக்கு. நமக்கு இங்கேருந்து நார்த்துக்கு வெளியே போகிற எல்லா ட்ரெயின் வசதியுமே இங்கேருந்தே நமக்கு இருக்குது. பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் எங்கே? அப்படியே நியர்பை கும்மிடிப்பூண்டி ரைட் ஹேண்ட் சைடு தான் உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனாக, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பு. நமக்கு ரெடில்ஸ்க்கு உள்ளே, நம்ம சென்னைக்குள்ளே ரெடில்ஸ் போனாலும் நமக்கு ஆக்சஸ் இருக்குது. அப்படியே அவுட்டர் பார்டர் ஆஃப் அவுட்டர் போனாலும் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சஸ் இருக்குது. நம்ம சைட்டு வந்து என்ன அப்ரூவ்டு, மொத்தம் எத்தனை பிளாட் போட்டிருக்கீங்க, என்ன சைஸ்லேருந்து பிளாட்லாம் ஸ்டார்ட் ஆகுது? நம்மளுடைய லேஅவுட் பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவல் ப்ளஸ் ரெரா அப்லோடு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 79 plots போட்டிருக்கேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் வில்லாவாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கையில் கொடுத்துட்ருக்கேன் கஸ்டமர்ஸ்க்கு. பிளாட் சைஸ் சொல்லுங்களேன். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நீங்கள் 2400 ஸ்கொயர் ஃபீட் வரை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, ஃபேஸிங் பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஃபேஸிங்லாம் இருக்குது? இப்போ ஆக்சுவலி சைட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நியூ லான்ச் பண்ணுறதுனால உங்களுக்கு ஆல் ஃபேஸிங்குமே அவைலபிள். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் அண்ட் நார்த் உங்களுக்கு ப்ரியாரிட்டியாக இருக்கும். ஈஸ்ட் அண்ட் நார்த் நிறையா இருக்கும்.
கார்னர் பிளாட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கார்னருமே எது வேணாலும் சூஸ் பண்ணி சரி சரி. இப்போ வந்து நம்ம பிடிச்ச பேசிங்க, அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னர் கூட இருக்குது இல்லையா? இருக்குது, தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பெஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லலாம். யார் ஃபஸ்ட்டு வரீங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கார்னர் பிளாட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சரி சரி. நம்ம சைட்டுக்குள்ள வந்து ரோட்ல என்ன சைஸாக கொடுத்துருக்கீங்க? எல்லாம் பார்த்தீங்கன்னா 30 அடி ரோடும் 24 அடியும் தான் ஃபுல்லாக ரோடு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றி பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால்லேருந்து கொடுத்துருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி தான். கேட்டட் கம்யூனிட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் செக்யூர் அண்ட் சேஃபாக உங்களுக்கு ஃபீல் ஆகிற மாதிரி தான் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன். நம்ம சைட்டை சுற்றி அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹவுசஸ் தான். வீட்டுக்கு மத்தியில் நம்மளுடைய இடம் இருக்குது. நம்ம சைட்டில் வந்து பிளாட்டாக வாங்கலாம், ஓகே. உள்ள வந்து வீடுல பார்க்க முடியுது. நீங்களும் வீடாக கட்டி கொடுக்குறீங்களா எப்படி? ஆமாம் சார், நான் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நானும் வீடாக கட்டி கொடுத்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் வீடோட போகும்போது வில்பி என்ன பண்ண முடியுமோ அது பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துரும். சரி. இங்கே வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து என்ன ப்ரைஸு லேண்டு? சார் லேண்டுடைய பெர் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 2500 பெர் ஸ்கொயர் ஃபீட் நான் போட்டிருக்கேன். அதாவது 2500 பெர் ஸ்கொயர் ஃபீட். ஆமாம் சார். இந்த ப்ரைஸ் ஏதாவது நெகோஷியபிள் இருக்குதா? கண்டிப்பாக சார், நெகோசியேஷன் பார்ட்டி இருக்குது. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வர கஸ்டமர்ஸ்க்கு என்ன என்னால் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்க முடியுமோ நான் அது பண்ணி கொடுக்குறேன். சரி சரி. ஒரு கஸ்டமர் வந்து வில்லாவை கேட்குறாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு வீடு வேணும் கேட்குறாங்க. சிங்கிள் பெட்ரூம் என்ன ப்ரைஸ் வரும்? டபுள் பெட்ரூம் வந்து என்ன ப்ரைஸ் வரும்? சிங்கிள் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 lakhsலேயே பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதுவே ஒரு 2 BHKவாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 29 lakhsல பண்ணி கொடுத்துட்ருக்கேன் சார். 25 lakhங்கிறது இடம் ப்ளஸ் வீடு ரெண்டும் சேர்த்து சார். உங்களுக்கு ஒரு கஸ்டமர் வந்து வீடாக வாங்கும்போது அதில் வந்து சப்சிடி இருக்கு இல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்டோட சப்சிடி, அதுவும் வாங்கி கொடுக்குறதா கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு வாங்கி கொடுக்குறீங்க? அதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்? ஆமாம் சார், அதாவது உங்களுக்கு சப்சிடி வேணும் அப்படிங்கன்னா நீங்கள் வாங்க போகிற வீடு ஃபஸ்ட்டு வீடாக இருந்தால் மட்டுமே போதும். வேறு எந்த எலிஜிபிலிட்டி தேவையில்லை. நீங்கள் வாங்க போகிறது முதல் வீடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மானியம் பிரதான் மந்திரி ஆவேஸ் யோஜனா அந்த திட்டத்தின் கீழே வந்து உங்களுக்கு சப்சிடியுமே நான் அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன். அது நானே பக்கத்துலேருந்து A to Z நானே பார்த்துக்கிறேன். அப்படிங்கும்போது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணி கொடுத்துடலாம். அந்த சப்சிடி வந்து எவ்வளோ அமௌண்ட் வருது? ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2.5 லட்ச ரூபா வந்துடும் சார். சப்சிடி மட்டுமே ஒரு 2.5 லட்ச ரூபா நான் எலிஜிபிலிட்டி பண்ணி கொடுத்துருவேன். அது A to Z நானே பக்கத்துலேருந்து நானே பார்த்துப்பேன் சார். கஸ்டமர் வந்து எங்கேயும் அலைய வேண்டாம், எங்கேயுமே அலைய வேண்டாம், எல்லாம் பக்காவாக பண்ணி கொடுத்துருவேன். நானே A to Z பார்த்துப்பேன் சார் பக்கத்தில். அந்த சப்சிடியோட நம்ம வந்து வீடு வாங்கும்போது மொத்த ப்ரைஸ் வந்து 22.5 lakh தான் இல்லையா? ஆமாம் சார், 22.5 lakhs தான் வரும். உங்களுக்கு ஓவராலாக டோட்டல் பார்த்தீங்கன்னா 25 lakhs வரும். இதை சப்சிடி பார்த்தீங்கன்னா 2,50,000 ரூபாய் போக 22,50,000 ரூபாய் வரும். இது போக என்னுடைய சைட்லேருந்து என்ன நெகோசியேஷன் இருக்குமோ அதுவுமே நான் பண்ணி கொடுத்துருவேன். இந்த ப்ரைஸ் நெகோஷியபிள் இருக்குது? இருக்குது, கண்டிப்பாக. பெஸ்ட் ப்ரைஸில் வந்து ஒரு அழகான தனி வீடு வாங்கிக்கலாம். தனி வீடு பண்ணிக்கலாம். நீங்கள் நம்மக்கிட்ட வீடாக வாங்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் மதிப்பில் ஆஃபர் கொடுத்துட்ருக்கேன் சார். என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 phase EB, போர்வெல், பில்டிங் பிளான் அப்ரூவல், GST, செப்டிக் டேங்க் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றேன். சரி. இந்த வீடு வாங்குறதுக்கு டவுன் பேமெண்ட், அதாவது முன்பணம் வந்து மக்கள்கிட்ட எவ்வளோ தேவைப்படும் சார்? அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakhs இருந்தால் போதும் சார். 2 lakhs நீங்கள் டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும். 2 லட்சம் தான் வீடே வாங்கிக்கலாம். வீடே நீங்கள் வாங்கிக்கலாம். அதாவது பேலன்ஸ் வந்து ஆல் பேங்க்ல லோனாக பண்ணுறீங்க? லோனாக பண்ணி கொடுத்துட்றேன் உங்களுக்கு. லோன் மேக்ஸிமம் எவ்வளோ பண்ணுறீங்க? 90% வரை லோன் அவைலபிள் இருக்குது சார். உங்களுக்கு 10% மட்டும் கஸ்டமர் சைடில் இருந்து இனிஷியல் இருந்தால் போதும். ஒரு சில கஸ்டமர் வந்து எனக்கு பிளாட் போதுங்கிறாங்க. அந்த பிளாட் வாங்குறதுக்கு டவுன் பேமெண்ட் எவ்வளோ தேவைப்படும் சார்? நீங்கள் பிளாட்டாக வாங்குறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு சேம் டவுன் பேமெண்ட் 2 lakhs தான் வரும். பட் ஆனால் நீங்கள் வீடோட போனாலும் சேம் கான்செப்ட் 2 lakhs தான் நீங்கள் டவுன் பேமெண்ட் பெட்டினாலே போதும். நீங்கள் அப்போ 2 lakh தான் பிளாட்டை வாங்கிக்கலாம், வீடு வாங்கிக்கலாம். நம்ம சைட்டில் வந்து ஒரு பிளாட் மினிமம் சைஸ் பிளாட் வந்து என்ன காஸ்ட் வருது? மினிமம் சைஸ் பிளாட் 600 ஸ்கொயர் ஃபீட் சார். 600 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு என்ன காஸ்ட் வருதுன்னா 15 lakhs வரும். 15 லட்சம். 15 லட்ச ரூபா சார். நம்ம சைட்டு வந்து கரெக்டாக கும்மிடிப்பூண்டி சிட்டிக்கு உள்ளே தான் இருக்குது. சைட்டுக்கு பக்கத்தில் ஸ்கூல் காலேஜ் எவ்வளோ தூரம்? வெரி நியர்பை பார்த்தீங்கன்னா RMK உங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது சார். இல்லைன்னா RMD ஸ்கூலு. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் தான் உங்களுக்கு. இது நமக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 kilometer டிஸ்டன்ஸ்குள்ளேயே நம்மளுடைய இந்த ஸ்கூலும் காலேஜும் இருக்குது. இது போக ரொம்ப வெரி நியர்பை 1 kilometer டிஸ்டன்ஸில் வேலம்மாள் ஸ்கூலும் இருக்குது சார். நம்ம சைட்டை சுற்றி வேலை வாய்ப்புகளுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பக்கத்துலேயே இருக்குது? சார் ஒன்றும் இல்லை சார், இது நான் கும்மிடிப்பூண்டிங்கிறது ஒரு பெரிய சிட்டி தான். அப்படிங்கும்போது வேலைவாய்ப்பு வசதிகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இதை விட பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கத்தில் கும்மிடிப்பூண்டி நம்ம சைட்டில் இருந்து கரெக்டாக 1 kilometer டிஸ்டன்ஸில் சிப்காட் இருக்குது. கும்மிடிப்பூண்டி சிப்காட் அங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1000 to 1200 கம்பெனிஸ் இருக்குது. நீங்கள் அங்கே உங்களுக்கு தாராளமாக ஒர்க் வசதியிலேருந்து எல்லாமே இருக்குது சார். ஒரு கஸ்டமர் வந்து நம்ம சைட்டை பார்க்க ஆசைப்படுறாங்க, சைட் விசிட்டுக்கு எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை சார், நம்ம இப்போ இந்த யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுறோம். அதுக்கு மேலேயே நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் வரும். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கனாலே போதும். கால் பண்ணி நம்மளுடைய லொக்கேஷன் எங்கேயோ அங்கேயே நான் ஃப்ரீ கேப் வசதி பண்ணி கொடுத்துறேன். நம்மளுடைய கேப் அப்படியே வீட்டுக்கு வந்துடும். வீட்டில் நம்ம சைட்டு பார்த்துட்டு ரிட்டர்ன் ட்ராப்பும் நான் பண்ணி கொடுத்துட்றேன். நீங்களும் இந்த மனைப்பிரிவில் வீட்டு மனையோ அல்லது தனி வீடோ வாங்க ஆசைப்பட்டா வீடியோவில் பிளே ஆகிற மொபைல் எண்ணில் பில்டரை டைரக்டாக கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் சொந்த வீடு அமைய எங்களோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.